நடிகர் விஜய் தன் தனிப்பட்ட சுய ஆசையால் தொடங்கப்பட்ட கட்சிதான் விஜய் கட்சி. ஒருவர் கட்சி தொடங்குகிறார் என்றால் முதலில் கட்சியின் கொள்கை என்ன, கட்சியின் எதிர்கால திட்டம் என்ன, இப்படி பலவற்றை மக்கள் முன் எடுத்துரைக்க வேண்டும். வணக்கம் மருது உறவுகளே, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். எந்த ஒரு கட்சியும் மக்கள் நலனுக்காகத்தான் தொடங்கும். ஆனால் நடிகர் விஜய் தன் தனிப்பட்ட சுய ஆசையால் தொடங்கப்பட்ட கட்சிதான் விஜய் கட்சி. ஒருவர் கட்சி தொடங்குகிறார் என்றால் முதலில் கட்சியின் கொள்கை என்ன, கட்சியின் எதிர்கால திட்டம் என்ன, இப்படி பலவற்றை மக்கள் முன் எடுத்துரைக்க வேண்டும். பின் அரசியல் கட்சிக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கும் ஊடகங்களை சந்திக்க வேண்டும். நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக தனது கட்சி நிலைப்பாட்டை எடுத்துக் கூற வேண்டும். அப்படி செய்யும் ஒருவன்தான் நல்ல அரசியல் கட்சி தலைவன். ஆனால் இது எதுவுமே செய்யாத ஒருவர்தான் நடிகர் விஜய். தனக்கு சினிமா மூலம் கிடைத்த ஊடக வெளிச்சத்தை வைத்து வெறும் வதந்தி, பொய் இவற்றை மூலதனமாக வைத்து ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று கனவுலகில் வாழ்ந்து வருகிறார் நடிகர் விஜய். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு என்று இதுவரை எந்த பதிலும் இல்லை. தமிழ்நாட்டில் பல சாதிய மோதல் உள்ளது, அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எந்த பதிலும் இல்லை. தமிழ்நாட்டில் மதுவால் பல குடும்பம் சீரழிந்து வருகிறது, அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவேன் என்று எந்த திட்டமும் அவரிடம் இல்லை. திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று கூறுகிறார். ஆனால் பாஜகவில் இருந்து வந்த நபருக்கு தேர்தலில் போட்டி போட சீட் கொடுத்து உள்ளார். பாஜக கொள்கை ஏற்றுக்கொண்டு ஒருவர் அங்கே செயல்படுகிறார். சட்டென எப்படி கொள்கையை மாற்றிக்கொண்டு செயல்பட முடியும்? அப்படி அடிக்கடி மாற்றிக்கொள்வது கொள்கையாக எப்படி இருக்க முடியும்? ஊழல்வாதிகளையும் கொள்கையில்லாத நபர்களையும் தேர்தலில் நிற்க சீட் கொடுத்து உள்ளார் நடிகர் விஜய். இப்படி முன்னுக்கு பின் முரண்பாடு நிறைந்த ஒரு நபர்தான் நடிகர் விஜய். ஒரு கட்சி தலைவன் என்பவன் தன் கட்சி தொண்டர்களுக்கு நல்ல அறிவுரை கூற வேண்டும். ஆனால் நடிகர் விஜய் அப்படி கூறியதாக தெரியவில்லை. அப்படி கூறியிருந்தால் பொதுவெளியில் விஜய் ரசிகைகள் எங்களுக்கு எங்களது கணவனை விட விஜய்தான் பிடிக்கும் என்று சிலரும் பலரும் 1க்கு 2 மனைவி வைத்துள்ளனர், விஜய் வைத்துக்கொண்டால் என்ன தவறு என்று கேட்கும் மனநிலையில் உள்ளார்கள். குறைந்தபட்சம் அது தவறு என்று சிந்திக்கும் ஆற்றல் கூட அவர்களிடம் இல்லை என்பதைதான் அந்த பேட்டிகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒரு அறிவில்லாத கூட்டத்தை தான் நடிகர் விஜய் வளர்த்து வைத்துள்ளார். முதலில் தனது கட்சியில் உழைப்பவர்களுக்கு தான் சீட் என்று கூறியிருந்தார். ஆனால் நேற்று வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளில் சீட் கிடைக்காமல் விஜய் கட்சியில் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு சீட் கொடுத்து உள்ளார் நடிகர் விஜய். நேற்றைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் விஜய் பேசியது அவரது ஆணவத்தை வெளிப்படுத்தும் பேச்சாகவே இருந்தது. தவேகா பட்டியலில் உள்ள எக்ஸ் அதிமுக நபர்கள். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டி. அதிமுகவில் இருந்து வெளியேறிய முன்னாள் சபாநாயகர் மகன் லோகேஷ் ராசிபுரம் தொகுதியில் போட்டி. 2024ஆம் ஆண்டு ஊட்டி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் இவர். 2016ஆம் ஆண்டு அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்த தூசி மோகன் செய்யாறு தொகுதியில் போட்டி. 2019ஆம் ஆண்டு நாங்குநேரி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக வெற்றி பெற்ற ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியில் போட்டி. அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் 1000 விளக்கில் போட்டி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் கோபியிலும், கூப்பா கிருஷ்ணன் லால்குடியிலும், சுப்பிரமணியன் கந்தர்வகோட்டையிலும் போட்டி. இப்படி தன் கட்சியில் ஆட்கள் கிடைக்காமல் கிடைக்கும் நபர்களை வேட்பாளராக நிறுத்தியுள்ளார் நடிகர் விஜய். தூத்துக்குடியில் விஜய் கட்சிக்காக வேலை செய்த அஜிதா என்ற பெண்ணுக்கு சீட் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக அவரது ஆதரவாளர்கள் கட்சி கொடியை எரித்தனர். ட்ரெஸ்ஸு கூட மஞ்சளும் சிவப்பும் கலந்து போட மாட்டேன். தூத்துக்குடியில் டிவிகே சோலி முடிந்தது. தூத்துக்குடியில்
வருஷத்துக்குள்ளே டிவிக்கே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே.